அஜித் ஃபேன். ஆமா கரெக்டா? இருந்தாலும் தலைவர் படத்துக்கு வந்துருக்கீங்க, எதுக்காக வந்தீங்க? அதாவது ஒண்ணுதான் ப்ரோ. ஏன் வந்து அஜித் சார் ஃபேன் வந்து நாங்க தலைவரை வந்து சப்போர்ட் பண்றோம்னா, பில்லா டைம்ல நிறைய படம் அதுக்கு முன்னாடி அஜித் சாருக்கு வந்து ஃபிளாப்பா இருந்தது, கொஞ்சம் ஃபிளாப்பு. அந்த டைம்ல அஜித் சாரை பிடிச்சி நீ பில்லா பண்ணு நல்லா வரும் அப்படின்னு சொன்னாரு. பில்லா இண்டஸ்ட்ரி ஹிட். அந்த அளவுக்கு வந்து அதே மாதிரி பாச தலைவனுக்கு பாராட்டு விழா படத்துல அந்த இதுலயும் வந்து பார்த்தோம்னா ஃபங்க்ஷன்ல கலைஞர் அவர்களை பத்தி ஏதோ தப்பா பேசல, தலை அவரோட ஒப்பீனியன் சொன்னாருன்னு நிறைய ப்ரெஷர் வந்தது. அப்பவும் ரஜினி சார் வந்து நின்னாரு அஜித் சார் கூட. அப்ப எல்லா காலத்துலயுமே வந்து ரஜினி சார் வந்து அஜித் சாருக்கு வந்து ஒரு உதவி பண்ணிருக்காரு. அந்த விசுவாசத்தை வந்து நாங்க ரஜினி சாருக்கு வந்து காட்டுறோம். எல்லாருமே வந்து இப்ப சொல்லலாம், இப்ப நம்ம சண்டை போடலாம், அஜித் விஜய்னு நம்ம சண்டை போடலாம். இப்ப தோனியா விராட் கோலியா நம்ம சண்டை போட்டாலுமே சச்சின் டெண்டுல்கர் ஃபேனா இருந்து தான் நம்ம வந்தோம். அப்ப இப்ப பார்த்தோம்னா நம்ம தளபதின்னு சண்டை போட்டாலுமே நம்ம வந்து தலைவரோட ஃபேனா இருந்து தான் இப்ப வந்திருக்கோம். அதனால இந்த 3 பேருமே வந்து எப்பவுமே வந்து கூட்டம் ஒன்னாதான் இருக்கு. அதனால வந்து ஒரு ஏகே சார் படத்தை பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி ஒரு மாசா ஒரு வைப் இருந்துச்சோ, அட்டகாச ரீரிலீஸ் எப்படி ஒரு வைப் இருந்தோ சேம் வைப் இருக்கு படையப்பா. வந்து ஃபேமிலியோட பாக்குறோம். இல்ல ப்ரோ, நான் என்னன்னா இப்ப ரஜினி சார் படம் வந்து சொன்ன டேட்ல இந்த படம் ரீரிலீஸ் சொல்றேன், சொன்ன டேட்ல இவ்வளவு தியேட்டருக்கு இவ்வளவு ஸ்கிரீன்ல கரெக்டா எல்லாமே ப்ராப்பரா அமைஞ்சு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா ஒரு ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து அஜித் சாருக்கு ரஜினி சாருக்கு வந்து நிறைய நெகட்டிவ், நிறைய பேர் வந்து அவர் ஏன் நினைச்சிருக்கிறாரு வேலையை பார்த்து போக வேண்டியது, அவர் அரசியல் அதெல்லாம் பயங்கரமா நெகட்டிவான விமர்சனம் நிறைய வந்துச்சு. ஆனா அதெல்லாம் வந்து இப்ப இல்ல, கம்மியாயிடுச்சு. அதை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? எல்லா காலத்திலுமே நல்ல படங்கள் தான் ப்ரோ கொடுத்திருக்காரு. எல்லாரும் பேர் பயங்கரமா பேசிருக்காங்க முன்னாடி எல்லாம் வந்து. ஆமா இப்ப இன்னைக்கு வந்து ரஜினி சார் வந்து இப்ப நிறைய வாயை திறக்கிறது இல்ல. ஆமா இன்னைக்கு ரஜினி சாரை வந்து ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சில பேர் வந்து புகழ்றாங்க பாத்தீங்களா. சில அரசியல் இருக்கக்கூடியவங்க அவர் பார் கரெக்டா இருக்கிறாரு, அவர் வேலையை பாக்குறாரு. இதே தப்பா பேசுறவங்க தான் ரஜினி சார அவர் அரசியலுக்கு வர டைம்ல அவரை ரொம்ப கேவலமாலாம் விமர்சனம் பண்ணாங்க. அதனால காலம் அவரு பார்க்காததா, அவரோட 50 வருஷம் இதுல எவ்வளவு பார்த்திருப்பாரு. ஆனா என்னைக்குமே ஒரு நல்ல கண்டென்ட்டை கொடுக்குறாரு ரஜினி சார். தமிழ்நாட்டு பொறுத்த வரைக்கும் மாத்தி தான் இருப்பாங்களா, மாத்தி தான் பேசுவாங்களா அந்த மாதிரி இருக்குல்ல? அப்படிதான் ப்ரோ பேசுவாங்க. ஏன்னா இப்படி பேசுறாங்க, அடுத்த வருஷம் அதான் அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆமா அப்படிதான் பண்றாங்க. ஏன்னா அவரு எவ்வளவு இப்படிதான் பண்ணிருக்காங்க, அந்த காலத்துல இருந்தே அவருக்கு இப்படிதான் பண்றாங்க. இன்னைக்கு என்னன்னா ரஜினி சாரும் அஜித் சாரும் வந்து அரசியலுக்குள்ள வரல, அதனால விஜய் சாரை போய் அட்டாக் பண்றாங்க. இன்னைக்கு ரஜினி சாரும் அஜித் சாரும் வந்து கட்சி ஓபன் பண்ணோட அவங்களும் இப்படிதான் அட்டாக் பண்ணுவாங்க. இது வந்து இயல்பு தான் இது. ஆனா 3 பேருமே ஒத்துமையா தானே இருக்கும். ரஜினி சாரு, அஜித் சார், விஜய் சார் 3 பேரோட ஃபேனும் ஒத்துமையா தான் இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்களை வந்து பிரிச்சு விட்டு பின்னாடி ஏதாவது சண்டை மூட்டி விடணும்னு சில வேலை நடந்துகிட்டு இருக்கு. அது நடக்கவே நடக்காது. முன்ன சொன்ன மாதிரி அதான் டெண்டுல்கர் ஃபேன் தான் தோனி அப்படின்னு வந்துருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கு. சரி, ஓகே, விஷ் பண்ணிடுங்க சாருக்கு, ஒரு விஷ் பண்ணிடுங்க. 75வது வருஷம் அவரோட 100வது வயசுலயும் இங்க அவர் படத்துக்கு வந்து பார்க்கணும். தலைவர் என்னையும் நல்லா இருக்கும். தேங்க்ஸ். படம் மாசா இருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும்போது என்னால பார்க்க முடியல, நான் பிறக்கவே இல்லை. இப்போ பாக்குற மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. செம்மையா இருந்தது. தலைவர் வந்து ஆஃப்டர் இவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த படம் இப்ப பார்க்கும் போதும் அந்த ஸ்டைல், அந்த மாசு படத்துல வர மாதிரி தாங்க. வயசானாலும் அழகோ ஸ்டைலும் இன்னும் போவே இல்லை அவருக்கு. மனுஷன் மாசு. ஓகே, இல்ல நீலாம்பரி கேரக்டர் வந்து பெஸ்ட்ன்றீங்களா இல்ல படையப்பா கேரக்டர் பெஸ்ட்ன்றீங்களா? ஓகே, நல்லா இருக்கு. இல்ல நீலாம்பரி தான் வந்து டாப் பயங்கரமா பண்ணிருக்காங்க, இல்ல படையப்பா பயங்கரமா பண்ணிருக்காங்க? அப்படிலாம் இல்ல, 2 பேருமே அவங்களோட ரோல்ஸ் வந்து பக்காவா பண்ணிருக்காங்க. இவங்க தான் டாப் எல்லாம் கிடையாது. சூப்பர் ஸ்டாருக்கு என்னன்னா மாசான ஏத்த மாதிரி ஒரு வில்லன் அந்த டைம்ல, அதுதான் ஒரு விஷயம். ஒரு உமனுக்கு அந்த டைம்ல அந்த மாதிரி ஒரு ரோல் கொடுத்திருக்காங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வில்லனுக்கு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி ஹீரோக்கு வந்து அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஆனா அந்த டைம்ல இப்படி ஒரு ஸ்டோரி கொண்டு வந்து டாமினண்டா டாமினன்ஸ் சொல்ல முடியாது, ஈக்குவலா கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் நீலாம்பரி ரோலா நான் பாக்குறேன். மிச்சபடி இவங்க டாப் இவங்க கீழே நான் நினைக்கவே இல்லைங்க. உங்களுக்கு பிடிச்ச சீன் எது? எனக்கு பிடிச்ச சீனா தலைவர் வந்து எல்லா சீனுமே எனக்கு பிடிக்கும். ஸோ தலைவர் வந்து எல்லா சீனுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெயினா அந்த கடைசியில போயிட்டு வீட்டுக்குள்ள நீலாம்பரி மேம் வீட்டுக்குள்ளே இறங்கி அந்த ஊஞ்சல இறக்கி உட்கார பாருங்க, செம்ம ஸ்டைலுங்க. ஸோ படத்துல வர டைலாக் மாதிரி தான், மனுஷனுக்கு வயசானாலும் அழகோ ஸ்டைல் இன்னும் போவே இல்லை. மாஸ் தலைவர் ஹாப்பி பர்த்டே. இல்ல உண்மைதான். அப்படிங்களா? எப்படி இருந்துச்சு படம்? லாஸ்டா பாத்தீங்களா, தியேட்டர்ல பாத்தீங்களா இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்? இல்ல அப்போ சின்ன 1 வயசு 2 வயசு இருக்கும். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த படம் பாஷாலாம் எப்போ தியேட்டர்ல வரோம் பார்க்க முடியுமான்னு ஆசைப்பட்டு
சொன்னபடி வந்துச்சு. ரொம்ப பயங்கர என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குன்னா அப்போ எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சூப்பரா இருந்துச்சு. குவாலிட்டிலாம் நல்லா இருந்துச்சு. செலிப்ரேஷன் எப்படி பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? செலிப்ரேஷன் என்ன ஃபுல்லா டான்ஸ் தான். ஒரு 2-3 பாட்டு எல்லாமே ஒன்ஸ் மோர் போட்டாங்க. அந்த ஊஞ்சல் சீன் வந்து ஒன்ஸ் மோர் போட்டாங்க. ஸோ எல்லாமே பக்கவா இருந்துச்சு. சூப்பரா பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். சரி, பிடிச்ச சீன் எல்லாருமே பிடிச்ச சீன் அதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஊஞ்சல் சீன். எனக்கு தெரிஞ்சு சாங்ஸ் தான் எப்பவுமே ஒன்ஸ் மோர் போடுவாங்க. அது ரஜினி படம், விஜய் படம், அஜித் படமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சீனு ஒன்ஸ் மோர் போட்டது எனக்கு தெரிஞ்சு தலைவர் படம் தான். இதுதான் நினைக்கிறேன். அந்த ஊஞ்சல் சீனு ஒன்ஸ் மோர் போட்டாங்க. ஸோ அது பயங்கர என்ஜாய்மெண்ட் ஆயிடுச்சு. இல்ல நான் இந்த படத்துல வந்து நீலாம்பரி மாஸ்ன்றீங்களா இல்ல சூப்பர் ஸ்டார் மாஸ்? தலைவர் முன்னாடி யாரும் மாஸ் காட்ட முடியாது. ஆனா அதுக்கு அவருக்கு ஈக்குவலா மாஸ் காட்டின ஒரு வில்லன்னா தலைவரோட 50 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு ஈக்குவலா மாஸ்னா ரகுவரனை சொல்லுவாங்க தலைவருக்கு ஈக்குவலா. ஆனா அந்த அளவுக்கு அதை விட 100 மடங்கு நீலாம்பரி இருக்காரு. என்ன டயலாக் என்ன சொல்ல முடியுமா? சொல்லி ஸ்டைல், தலைவர் ஸ்டைல் என்ன சொல்லி முடிச்சீங்கன்னா தலைவர் ஸ்டைல்ல ஏதோ சொல்றேன்னா தலைவர் ஸ்டார்டிங்ல சொன்னாங்க 10 வருஷம் பார்த்தாங்க, 20 வருஷம் பார்த்தாங்க, 30 வருஷம் பார்த்தாங்க, 40 வருஷம் பார்த்தாங்க. நான் ஓடிட்டே இருக்கு குதிரை, நான் ஓடலைங்க, அவங்க ஓட வச்சிட்டு இருக்காங்கன்னு தலைவர் சொன்னாரு. அது சூப்பர் டைலாக். அதுக்கப்புறமும் இதோ இந்த படத்துல கிளைமாக்ஸ் சொல்லுவாரு, என்னோட அடியாளுங்களா என் எனக்காக உயிரை கொடுப்பாங்க, ஆனா நான் அந்த சுயநத்துக்காக யூஸ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு தலைவர் சொன்னாரு. அதை எது நினைச்சு சொன்னாரு தெரியல. தலைவர் அப்பயே சொல்லியிருக்காரு. தலைவர் அரசியல் வராத காரணமே அவர் சுயநலத்தை அவர் காட்டல. அவர் நம்மளுக்கு ரசிகர் வராங்களா, ரசிகர் கரெக்டா இருக்கணும், கரெக்டா பண்ணிட்டாரு. அதுதான் அந்த படத்துல 99லேயே சொல்லியிருக்காரு. ஆனா அப்பவே 99ல இது அரசியலுக்காக ஏத்த படம், இது அப்போ டஃபா இருந்தது. அவரே சொன்னார் பேட்டியில, ஜெயலலிதா டஃபா இருந்தது அப்போ எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருந்தாலும் அந்த டைலாக்லாம் அப்பயே வச்சிருக்காங்க, கொஞ்சம் அரசியல் டைலாக் வச்சிருக்காங்க. ஆனா அது கரெக்டா தான் இப்போ பண்ணி இப்போ இருக்கிற அரசியல் அவர் அப்பயே சொல்லிட்டார், 99ல சொல்லிட்டார். யாரோட சுயநலத்துக்காக நான் அவளை யூஸ் பண்ண மாட்டேன். சரி, அது விஷ் பண்ணிடுங்க சேர்ந்து. தலைவா ஹாப்பி பர்த்டே தலைவர், லவ் யூ தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா, லவ் யூ. எப்பவுமே நல்லா இருங்க. தேங்க்ஸ். படம் எப்படி இருந்துச்சுன்னு எப்படி கேக்குறீங்க? ஆல்ரெடி பாத்துருப்பீங்க தியேட்டர்ல. கண்டிப்பா இப்போ சிங்கப்பூர்ல 99ல பார்த்தேன். ஓகே. எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க முடியல, செகண்ட் ஷோ தான் பார்க்க முடியுது. ஸோ அது இப்போ ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு எப்படி இருக்கு? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து அப்போ படம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால அது வந்து பார்க்கும்போது இது பயங்கர சூப்பர் ஹிட் அப்படின்னு தெரியும். அதனால மிட் நைட் ஷோ இன்னொரு தியேட்டர் பார்த்துட்டோம். இப்போ வந்து நிறைய 4K எல்லாம் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் விஷ் பண்ணிடுங்க. சூப்பர். ஹாப்பி பர்த்டே ஃபார் எவர் தலைவர். ஓகே சார். தலைவர் ஸ்டைல் வந்துருக்கீங்க, எப்படி இருக்கு படம்? 2 வாரத்தை சூப்பர் படம், ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆல்ரெடி வந்த படம் தான். ஆனா இந்த 50th இயருக்கு இது எங்களுக்கு எல்லாம் ஒரு கெட் டுகெதர். ஓகே ஓகே. இல்ல இது வந்து படையப்ப படமா இல்ல நீலாம்பரி படமா? எப்பயுமே ஸ்டார், சூப்பர் ஸ்டார். ஓகே ஓகே. அப்படி எப்படி நியூ மூவி மாதிரி இருக்கு. சேம் நியூ மூவி. இப்போ எப்படி நியூ மூவி இருக்கு, ஒரு நல்ல நியூ மூவி அந்த மாதிரி ஒரு செகண்ட் போறோம்ல. நம்ம எத்தனை தடவை பார்த்தாச்சோ, நான் தெலுங்கு హైదరాబాద్ నుంచి వందాచి, நான் తెలుగులో ఎత్తనో தடவை பார்த்தாச்சு. ஆனா ஒரு செகண்ட் போర్గాళ్ళే అసలు భయంకరంగా ఎంగేజింగ్గా సూపర్గా ఇరుకు. 4K క్వాలిటీ ఆనా, సౌండ్ క్వాలిటీ సూపర్ ఇருக்கு. ஆசம், லவ்ட் இட். செலிப்ரேஷன் உங்க மேல தான் போயிருக்கு போல. பயங்கரமா பூ எல்லாமே தலையில எல்லாமே பயங்கரமா டான்ஸ் பண்ணீங்களோ? பண்ணிச்சேனா அதுலயே. நான் ஹைதராபாத் నుంచి வந்தாச்சு செலிப்ரேஷனுக்காக. ஓ, நீங்க பெங்களூர்ல இருந்து வரீங்களா? ஹைதராபாத். ஓகே ஓகே ஓகே. இந்த படம் சூப்பரா இருந்தது. என்ன எந்த முன்ன ஆல்ரெடி பாத்துருக்கீங்களா? ஆல்ரெடி டிவில பாத்தீங்களா இல்ல தியேட்டர்ல பாத்தீங்களா? முன்னாடி இந்த தியேட்டர்ல பாக்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? நம்ம பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம். பெங்களூர்ல இருந்து வந்து பாத்துருக்காங்க இவங்க. ஆல்ரெடி டைலாக் நல்லா தான் பேசுறாங்க. நீங்க வந்துருக்கீங்களா? தமிழ் ஓரளவு தெரியுமா? நல்லா தெரியுமா? கொஞ்சம் தெரியும். அப்ப டைலாக்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஏனோ டைலாக் சொல்லுங்க. ஏனோ டைலாக் பிடிச்ச டைலாக், பிடிச்ச சீன் அதை சொல்லுங்க. இப்படியே சொல்லுங்க. என் வழி தனி வழின்னு சொல்லுங்க.